Welcome to Tunuri. குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம வீரசேகர் என்ற ராஜாவின் கதையை பற்றி பார்க்க போறோம். ஒரு காலத்தில் சுந்தரபுரி என்ற அழகான நாடு இருந்தது. அந்த நாட்டின் ராஜா வீரசேகர். வீரசேகர் மிகவும் தைரியமானவர், போரில் வெற்றி பெற்றவர், மக்களை பாதுகாக்கும் நல்ல மனசு இருந்தது. ஆனால் அவருக்கு ஒரு பெரிய குறை, அதிக ஆத்திரம். சிறிய தவறு நடந்தாலும் அவர் யோசிக்காமல் கோபப்படுவார். அவருடைய அமைச்சன் சந்திரன் மிகவும் புத்திசாலி. அவர் எப்போதும் ராஜாவை அமைதியாக இருக்க சொல்லுவார். ஒரு நாள் அரண்மனையில் பெரிய விருந்து நடந்தது. அரண்மனை சிப்பாய் ஒருவன் தவறுதலாக ராஜாவின் பொன்னான குவளையை கீழே போட்டு விட்டான். அந்த குவளை உடைந்து சிதறியது. இது என்ன தைரியம்? என் பொன்னான குவளையை உடைக்கிறாயா? சிப்பாய் பயந்து நடுங்கினான். அரசே, தெரியாமல் செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். அவனை உடனே சிறையில் போடுங்கள். அரசே, கோபத்தில் தீர்ப்பு சொல்ல வேண்டாம். அவன் பல வருடங்களாக உங்களுக்கு நம்பிக்கையானவன். ஆனால் ராஜா கேட்கவில்லை. சிப்பாய் சிறையில் அடைக்கப்பட்டான். அரண்மனையில் அனைவரும் பயந்தனர். அந்த சம்பவத்திற்கு பிறகு அரண்மனையில் யாரும் சிரிக்கவில்லை. மக்கள் எல்லோரும் ராஜாவை பார்த்து பயந்தனர். மெல்ல மெல்ல மக்கள் மனதில் பயம் வளர்ந்தது, அன்பு குறைந்தது. ஒரு நாள் ஒரு விவசாயி ராஜாவிடம் மனு கொடுக்க வந்தான். அரசே, என் நிலத்தை அடுத்த கிராமத்தவர் எடுத்துக்கொண்டார்கள். ராஜா விசாரிக்காமல் அடுத்த கிராமத்து மனிதரை அழைத்து, நீ தவறு செய்திருக்கிறாய் என்று கோபத்தில் கூறினார். அந்த மனிதன் அழுதான். அரசே, நான் தவறு செய்யவில்லை என்று கூறினான். ஆனால் ராஜா கேட்கவில்லை. அவரை தண்டிக்க உத்தரவு விட்டார். அமைச்சர் மீண்டும் அரசரிடம் சென்று நிதானமாக பேசத் தொடங்கினார். அரசே, உண்மையை விசாரிக்க வேண்டும். ஆனால் ராஜா கோபத்தில் முடிவு செய்து விட்டார். பிறகு விசாரணையில் உண்மை தெரிந்தது. அந்த மனிதன் குற்றமற்றவன். ராஜா அதிர்ச்சியடைந்தார். நான் தவறு செய்து விட்டேனா? அரசே, ஆத்திரத்தில் எடுத்த முடிவு நீதியை காயப்படுத்தும். கோபம் வந்தால் புத்தி வேலை செய்யாது. ராஜா அமைதியாக நின்றார். அவருக்கு மிகவும் வருத்தம். நான் என் மக்களின் மனதை காயப்படுத்தி விட்டேன். அந்த நாள் முதல் ராஜா ஒரு புதிய பழக்கம் ஆரம்பித்தார். கோபம் வந்தால் உடனே 10 வரை எண்ணுவார். ஆழமாக மூச்சு விடுவார். பின்னர் தான் பேசுவார். அவர் சிறையில் இருந்த சிப்பாயை விடுவித்தார். தவறாக தண்டிக்கப்பட்ட மனிதரிடம் மன்னிப்பு கேட்டார். மக்கள் ஆச்சரியப்பட்டனர். ராஜா மெதுவாக மாறினார். அன்புடன் பேச ஆரம்பித்தார். நாடு மீண்டும் சந்தோஷமாகியது. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அதாவது ஆத்திரத்தில் நம் புத்தியை இழக்கக்கூடாது. எந்த விஷயமும் சிந்தித்து பேச வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.